12 ராசிகள்லையுமே சுயமரியாதைக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்க, சுய கௌரவத்துக்கு அதிக முக்கியத்துவம் தரக்கூடியவங்க ரிஷபம் ராசி அன்பர்கள் நீங்கள். உங்களுக்கு பாருங்க, இப்போது இந்த மாதம் என்ன மாதிரியான அமைப்பு உருவாகி இருக்கு அப்படின்னு தான் நாம் இப்போ இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வேத ஜோதிடத்தோடின் பிரகாரம் பார்த்தா கிரக நிலைக்கும் ராசிக்கும் இடையில் நெருக்கமான தொடர்பு இருக்குது. அதாவது கிரக நிலைகளில் ஏற்படுகிற மாற்றம் அப்படிங்கிறது பொதுவாகவே 12 ராசிக்குமே குறிப்பிடத்தக்க சாதகமான மாற்றத்தையும் பாதகமான மாற்றத்தையும் ஏற்படுத்தும். அந்த வகையில் இந்த நவம்பர் மாதம் ஏற்பட்டிருக்கும் கிரக பயிற்சியும் சரி, ராசிகளின் நிலையினும் இதோட அடிப்படையில் இந்த ரிஷபம் ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் உருவாகியிருக்கு, என்ன மாதிரியான சிக்கல் உருவாக போகுது, இந்த சிக்கலை தவிர்க்க நீங்கள் என்ன செய்யணும், இது பற்றின முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக பாருங்கள் இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு ரிஷபம் ராசி அன்பர்கள் நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்கும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. ரிஷபம் ராசி அப்படின்னு சொன்னாலே நீங்கள் சுக்கிர பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க. உங்களோட வாழ்க்கையில் எல்லா விதத்துலையுமே நன்மை பெறக்கணும், நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் தொடர்ந்து பெறணும் அப்படின்னு நினச்சா இந்த ரிஷபராசியில் இருக்கக்கூடிய கார்த்திகை, ரோஹிணி, மிருகசீரிடம் இந்த 3 நட்சத்திரக்காரங்களுமே ஸ்ரீ பைரவரை மனமார வழிபட்டு வருவதன் மூலம் எல்லா விதத்துலையுமே நன்மைகளை பெற முடியும். எப்படி வழிபடணும் அப்படின்னா, செவ்வாய்க்கிழமையில் ஸ்ரீ பைரவரை நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வருவதன் மூலமும், நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வருவதன் மூலமும் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய தடைகள் அனைத்தும் நீங்கும், வெற்றி வாய்ப்புகளை நீங்கள் பெற முடியும். எல்லா விதத்திலுமே முன்னேற்றம் பெற பைரவரின் பரிபூர்ண ஒரு அருளும் உங்களுக்கு கிடைக்கும். இறைவனின் அருளால் எல்லாமே நல்லதாக கிடைக்கவும், நல்ல ஒரு முன்னேற்றம் பெற்று நீங்கள் சிறப்புடன் வாழ வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவனிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். உங்களுக்கு பைரவர் ரொம்பவும் பிடிக்கும் அப்படின்னா ஓம் ஸ்ரீ பைரவரே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தையும் மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அப்படி செய்யும்போது கூட உங்களோட ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனை நினச்சிட்டு செய்யுங்க. அந்த பிரார்த்தனை விரைவில் நடக்கும், நன்மை உங்களுக்கு கிடைக்கும். இறைவன் அருளால் யாருக்குமே எந்த ஒரு கெட்டதுமே செய்யாமல் இருக்கிறவங்களுக்கு எல்லா வகையிலுமே நன்மை சேரும். நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களோட வாழ்க்கையில் இந்த மாதத்திலிருந்து தொடங்க வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். ரிஷபம் ராசி அப்படின்னு சொன்னாலே இது ஒரு நிலராசியாக பார்க்கப்படுது. 12 ராசிகளில் 2வது ராசி தான் இந்த ரிஷபராசி. உங்களுக்கு பாருங்கள், புத்தி சாமர்த்தியம் அதிகமாக இருக்கும். ஏன்னா சுக்கிரன் உங்கள் ராசி அதிபதிங்கிறதுனால பெரும்பாலும் எல்லா விஷயத்துலையுமே திறமையாக யோசிப்பீங்க. உங்களுக்கு நிகரற்ற ஞாபக சக்திலாம் இருக்கும். மற்றவங்க மீது அதிகாரம் செலுத்துறதை நீங்கள் எப்போவுமே விரும்ப மாட்டீங்க. உங்களையுமே யாரும் கட்டளை போட்டு அடிமைத்தனம் செய்யணும்னு நினைக்கவும் முடியாது, நீங்கள் அப்படி இருக்கவும் மாட்டீங்க. உங்களுக்கு எது சரின்னு படுதோ அதை தான் செய்வீங்க. மற்றவங்களோட கட்டளைக்கு பெரும்பாலும் அடிபணிய மாட்டீங்க இந்த ரிஷபராசிக்காரங்க. ஏன்னா சுக்கிரன் உங்களுக்கு ராசி அதிபதிங்கிறதுனால பெரும்பாலும் இவங்க பாருங்கள், ஒரு சிவந்த மேனியும் ஒரு அகலமான தோற்களும் கரிய கண்களும் பெரும்பாலும் சுருட்டை முடி இருக்கும். இது ஒரு அமைப்பு தான், எல்லாருக்கும் இப்படி இருக்க மாட்டாங்க. பெரும்பாலான ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த விஷயம் இருக்கும். ராஜ தந்திரவாதிகள் நீங்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். எந்த விஷயத்தை எப்படி செஞ்சால் அதுலேருந்து நன்மை பிறக்கும் அப்படிங்கிறத சிந்தித்து செயல்படுத்துவீங்க. உங்களை புரிஞ்சுக்கிறது உங்கள் கூட இருக்கிறவங்களுக்கு ஒரு புரியாத புதிர் போல் இருக்கும். நீங்கள் எப்போ என்ன செய்வீங்க, எப்போ எதை செய்வீங்க அப்படின்னு யூகிக்கவே முடியாது. கலைகளில் அதிகமாக ஆர்வம் இருக்கும். கலை சார்ந்த முயற்சிகளில் எப்பொழுதுமே நீங்கள் செஞ்சால் வெற்றி பெறுவீங்க. எப்போவுமே இந்த முடிஞ்சு போன விஷயத்தை நினச்சிக்கிட்டு குழப்பிக்க மாட்டீங்க. கூடுமான வரைக்கும் மன நிம்மதியோடு வாழ என்ன செய்யணுமோ அதற்கேற்ற செயல்பாடுகளை செய்வீங்க. இந்த ராசியில் இருக்கிற நீங்கள் இந்த மாதம் ஏற்பட்டு இருக்கக்கூடிய கிரக அமைப்பால் என்ன மாதிரியான தாக்கத்தை பெற போகிறீங்க, என்ன மாதிரியான விஷயத்தில் முன்னேற்றம் உருவாக போகுது, இந்த மாதத்தின் கிரக நிலைகள் உங்களுக்கு என்ன மாதிரியான தாக்கத்தையும் சாதகமான பாதகமான பயனையும் தரப்போகுது அப்படிங்கிறது தான் இப்போ பார்க்குறோம். இந்த மாதத்தோட கிரக நிலைகளை ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கலாம். கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தா தைரிய வீரிய ஸ்தானத்தில் குருவே இருக்கிறாரு, சுகஸ்தானத்தில் கேது, பஞ்சமஸ்தானத்தில் சுக்கிரன், ரணருண ரோகஸ்தானத்தில் சூரியனும் புதனும் இருக்காங்க. சப்தமஸ்தானத்தில் பாருங்கள் செவ்வாயும், தொழில் ஸ்தானத்தில் சனி வக்கரத்திலையும் ராகுவோடு இணைந்து இருக்கக்கூடிய அமைப்புகளில் இந்த மாதத்தோட கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு. இந்த கிரக நிலைகள் இந்த மாதம் உங்களுக்கு என்ன மாதிரியான பலனை கொடுக்க போகுது அப்படிங்கிறத நாம் இப்போ இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பாருங்கள், இப்போது இந்த மாதத்தோட கிரக அமைப்பு இப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறோம். இதனால் என்ன மாதிரியான பலன் வரும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறோம். உங்களோட சொந்த ஜாதகத்தில் கிரக அமைப்பு எப்படி இருக்குது, எதிர்காலத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வரும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதுக்கு தான் நீங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் ஜோதிட நம்பர் கொடுத்துருக்கோம்.
உங்களோட சொந்த ஜாதகத்தை எளிய முறையில் கணிச்சுக்கோங்க. எல்லா வகையிலுமே நன்மையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் பெற முடியும். சாதகமான பயன் கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சால் அதற்கு ஏற்றது போல் நம்ம இன்னுமே நிறைய முயற்சிகளை செய்யலாம் நன்மை பெறுவதற்கு. பாதகமான விளைவுகள் ஏற்பட போகுது அப்படின்னா அந்த பாதகமான விளைவு ஏற்படாமல் இருக்க என்ன செய்யணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வேலைகளை செய்வதன் மூலம் தீமை ஏற்படாமல் பார்த்துக்கலாம். நன்மைகளை பெறக்கூடிய அமைப்பு உருவாக்கிக்கலாம். அதுக்கு கட்டாயம் உங்களுக்கு உதவியாக இருக்கும். ரிஷபராசி அன்பர்கள் சொந்த ஜாதக கணிப்பை டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பரை பயன்படுத்திக்கோங்க. இப்போது கிரக அமைப்பு எப்படி மாற்றம் அடைய போகுதுன்னு பார்த்தா 3ஆம் தேதி அன்னைக்கு பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிற சுக்கிரன் ரணருண ரோகஸ்தானத்துக்கு மாறுறாரு. 16ஆம் தேதி அன்னைக்கு ரணருண ரோகஸ்தானத்தில் இருந்த சூரியன் கலசர ஸ்தானத்துக்கும் 17ஆம் தேதி அன்னைக்கு ரணருண ரோகஸ்தானத்தில் இருக்கிற புதன் வக்ர நிவர்த்தியும் அடைகிறாரு. அதே போல் தொழில் ஸ்தானத்தில் சனி வக்ர நிவர்த்தியும் அடைகிறாரு. 27ஆம் தேதி அன்னைக்கு ரணருண ரோகஸ்தானத்தில் இருந்த சுக்கிரன் கலசர ஸ்தானத்துக்கு மாற்றம் அடைஞ்சு வராரு. இந்த கிரக அமைப்பாலும் கிரக நிலை மாற்றத்தாலும் ரிஷபம் ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த மாதம் பாருங்க வாக்கு வன்மையால் அதிகமாக ஆதாயத்தை பெற போறீங்க. தைரியம் அதிகரிக்கும். எல்லா விதத்திலுமே நன்மைகளை உருவாக்கக்கூடிய யோகம் அமைஞ்சிருக்குன்னு கூட சொல்லலாம். இதுக்கு முன்னாடி நிறைய கூட இருக்கிறவங்களாலே பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. ஆனால் அந்த பிரச்சனைகள் எல்லாமே தீரக்கூடிய அமைப்பு இருக்குது. உங்களுடைய சகோதரர்களால் நன்மை வரும். பெரும்பாலும் நீங்கள் துணிச்சலாக செய்கிற விஷயத்தில் காரிய வெற்றி பெறுவீங்க. பணவரத்து சீரான முன்னேற்றத்தை கொடுக்கும். பாலினத்திற்கிட்ட பேசும் பொழுது கவனமாக பேசுங்க. எதிர்ப்புகள் குறையும். கொஞ்சம் எந்த ஒரு விஷயத்தையுமே அலட்சியம் காட்டாமல் கண்ணும் கருத்துமாக செயல்படுங்க. இதுக்கு முன்னாடி சில பின்னடைவுகளை சந்திச்சு வந்த நீங்கள் என்னடா இது, நம்ம எது முயற்சி செஞ்சாலுமே முன்னேற்றமே இல்லை, ஆனால் நமக்கு மற்றவங்களுக்கு சொல்கிற விஷயம் பாருங்கள் நல்லதாக நடக்குது, அதை நம்ம செஞ்சால் ஏன் இந்த முன்னேற்றம் வரலை அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருக்கும். அந்த வருத்தம் தீரும். நீங்கள் நினச்ச விஷயத்தை நினச்ச மாதிரி சாதிக்கக்கூடிய அமைப்பு இப்போ இருக்குது. தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்க, கீழ் நிலையில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, உங்களோட தொழில் முறையில் இப்போ நல்ல ஒரு லாபம் பெறக்கூடிய அமைப்பு உருவாகியிருக்கு. பழைய பாக்கிகள் வசூலாகும். தேவையான சரக்கு கையிருப்பு வச்சுக்கோங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் எந்த விஷயத்தை செய்து முடிக்கிறதா இருந்தாலுமே துணிச்சல் ஏற்படும். எதிர்பார்த்த பண உதவி சரியான நேரத்தில் கிடைக்கும். எதிர்பாராத இடமாற்றம் கூட வரலாம். கணவன் மனைவிக்கிடையே திடீர்னு கருத்து வேற்றுமை ஏற்பட்டு நீங்கும். விட்டு கொடுத்தும் அனுசரித்து செல்வதால் நன்மைகளை நீங்கள் பெறலாம். குடும்ப விஷயத்தில் சரியான முடிவுக்கு வர முடியாத மாதிரி தடுமாற்றம் வரும். குடும்பத்தில் இருக்கிறவங்ககிட்ட விட்டு கொடுத்தும் அனுசரிச்சும் போங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறத புரிய வைங்க. அவங்களோட ஒத்துழைப்பு ஆலோசனை எல்லாமே உங்களோட வாழ்க்கையில் சிறப்பான முன்னேற்றம் தரக்கூடிய அமைப்பில் இருக்குது. அதனால் யாருக்கிட்டையும் எந்த ஒரு வீண் வாக்குவாதமோ சண்டையோ செய்யாமல் இருக்கிறது நல்லது. அது மட்டும் இல்லாமல் உங்களோட உறவினர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கக்கிட்ட பேசும்போதுமே நீங்கள் கவனமாக பார்த்து பேசுங்க. வாகனத்தில் போகும்போதும் பயணம் செய்யும்போது கவனமாக இருங்க. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களாடையுமே தேவையில்லாத பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் வாக்குவாதம் சண்டை செய்யாதீங்க, கவனமாக இருங்க. எச்சரிக்கை பொதுவாக கொஞ்சம் அவசியம். எச்சரிக்கையாக இருந்தீங்கன்னா எல்லாமே நல்லது தான். நல்ல ஒரு வாய்ப்பெல்லாம் அமைஞ்சிருக்கு, சரியாக நீங்கள் பயன்படுத்திக்கணும். பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய திறமையான பேச்சின் மூலம் எதையுமே வெற்றிகரமாக செஞ்சு முடித்து ஆதாயம் பெறக்கூடிய அமைப்பு உருவாகியிருக்கு. பொதுவாக எதிர்ப்புகள் குறையும். பணவரத்து அதிகரிக்கும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பாருங்கள் இந்த மாதம் ஒரு சிறப்பான காலகட்டமாக அமைஞ்சிருக்குன்னு கூட சொல்லலாம். தாமதமாக வந்த வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு ஒரு முன்னேற்றமாக இருக்கும். இதுக்கு முன்னாடி தள்ளி போன விஷயம் கூட இப்போ நல்லபடியாக நடக்கும். அரசியலில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் கொஞ்சம் மந்தமாக தான் இருக்குது. நீங்கள் உங்களோட மேலிடத்தை அனுசரித்து போகிறது நல்லது. வீண் அலைச்சல், வேலையில் கொஞ்சம் பளு, ஒரு மாதிரி எவ்வளவு தான் முயற்சி செஞ்சாலுமே நீங்கள் ரொம்பவும் கஷ்டப்பட்டு வேலையை செய்கிற மாதிரி இருக்கும். ஆனால் முயற்சியை கைவிடாமல் தொடர்ந்து செய்யுங்க. அதற்கான ஆதாயத்தை நீங்கள் பெறலாம். மாணவர்களுக்கு பாடங்களை படிக்கிறதுல ஆர்வம் அதிகரிக்கும். கல்வியில் தேர்ச்சி பெற கூடுதல் மதிப்பெண் பெற நீங்கள் எதிர்பார்க்கும் உதவிகள் தக்க சமயத்தில் கிடைக்கும். கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் உங்களோட பிள்ளைங்கிட்ட கவனமாக எதையும் எடுத்து சொல்லுங்கள். பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனையும் தீரும். ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் நீங்கள் நினச்ச மாதிரி எல்லா காரியத்தையுமே எளிய முறையில் சாதிப்பீங்க. மாணவர்கள் பாடங்களை படிக்கணும் அப்படிங்கிற கவலையும் குறையும். சக மாணவர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்குது. குடும்பத்தில் இருக்கிறவங்களால உங்களுக்கு மகிழ்ச்சி வரும். கடந்த காலத்தில் இருந்த மருத்துவ செலவும் குறைஞ்சிடும். எடுக்கும் காரியம் எல்லாமே சுறுசுறுப்பாக செயல்பட்டால் வெற்றிக்கு மேலே வெற்றியை நீங்கள் பெற முடியும். இந்த மாதம் ஏற்படக்கூடிய பின்னடைவு, சண்டை சச்சரவுகள், தோல்விகள் இதெல்லாமே விலகணும் அப்படின்னு நினச்சா ஸ்ரீ பைரவரை தீபம் ஏற்றி வழிபட்டு வருவதன் மூலம் எல்லா விதத்திலுமே நன்மைகளை நீங்கள் உருவாக்க முடியும்.
இதை நீங்கள் தொடர்ந்து செய்து வந்தால் தடைகள் நீங்கும், தடைகள் நீங்கி காரிய வெற்றிகள் உண்டாகும். எல்லா விதத்திலுமே முன்னேற்றம் பிறக்க பைரவரின் பரிபூரண அருளுமே உங்களுக்கு உண்டாகும். என்ன நேயர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.